ஹாய் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இன்டர்நெட்டில் நடக்கிற சைபர் கிரைம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப், டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்லலாம் இப்போ அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டு கண்டிப்பாக அந்த ஃபோன்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சஞ்சார் சாத்தி ஆப், இந்த ஆப்பு ஜான்வரி 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இனிமேல் வரப்போகிற நியூ மொபைலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லான்ச் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அந்த ஆப் டிஃபால்ட்டாகவே லான்ச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழில்துறை எரிசக்தி செயல்திறன் அப்படிங்கிற குறியீட்டில் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மாநில ஆற்றல் திறன் குறியீட்டில் இது 2024 டேட்டா. அதில் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும், ஆந்திரா செகண்ட் ப்ளேஸ்லேயும், ஒடிசா தேர்ட் ப்ளேஸ்லேயும் இருக்குது. எலிக்காய்ச்சல், இந்த எலிக்காய்ச்சல் எதன் மூலம் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழல் வடிவ லாப்டோபைரஸ் பாக்டீரியா. நோட் பண்ணிக்கோங்க, சுழல் வடிவ லாப்டோபைரோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து பரவுது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, விலங்குகள்கிட்டருந்து நோய் கொடுக்கும். அந்த விலங்குகள் நமக்கு நோயை பரப்புது. சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எலி கடிக்கிறதுனால மட்டும் எலிக்காய்ச்சல் வந்துடாது. அந்த எலிக்காய்ச்சலை உண்டு பண்ணுற லாப்டோபைரோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் இது. சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும், அப்புறம் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் இந்த நோயினால். இந்தியாவோட மிக நீண்ட கண்ணாடி பாலம் எது அப்படின்னா, ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் கைலாசகிரி உச்சி மலையில் திறந்துருக்காங்க. இது எத்தனை நீளம் அப்படின்னா 55 மீட்டர் நீளம். நம்ம எக்ஸாம் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.